ஓம் நமச்சிவாய. நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், நீடித்த ஆயுள், நிலையான பணம், பொருள், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பும், மரியாதை, புகழ், பதவி, தொழில், செல்வ செழிப்பான வாழ்க்கை, சீரும் சிறப்போடும் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் எல்லாம் உள்ள ஈசன் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு நாம சந்திராஷ்டம பதிவாக சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது 9/10/2025க்கும் 10/10/2025க்குமான சந்திராஷ்டம புரட்டாசி மாதத்திற்கான சந்திராஷ்டம பதிவாக கன்னிராசியில் செவ்வாய் பகவான் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தின் 1-2 பாதங்களுக்கும், துலாம் ராசியில் செவ்வாய் பகவானின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தின் 3-4 பாதங்களுக்கும் சந்திராஷ்டம காலமாக இந்த 4 பாதங்களுக்கு சொல்றோம். இந்த 4 பாதங்களும் பாத்தீங்கன்னா 2 ராசிகளில் வரக்கூடியதா இருக்கு, கன்னியிலும் துலாத்திலும். அதன்படி பாத்தீங்கன்னாக்கா சந்திராஷ்டம காலமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறப்போ 9/10/2025 நண்பகல் 2:43 PM முதல் இரவு 8:03 PM வரை சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் 1ஆம் பாதம் சந்திராஷ்டமம். இரவு 8:03 PM முதல் பின்னிரவு 1:24 அதாவது 10/10/2025க்கு 1:24 AM வரை கன்னிராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் சந்திராஷ்டமம். மேலும் 10/10/2025 1:24 AM முதல் அதிகாலை 10/10/2025 அதிகாலை 6:45 AM வரை துலாம் ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் சந்திராஷ்டமமாக வருது. மேலும் அது அதிகாலை 6:45 AM முதல் நண்பகல் 12:08 PM வரை துலாம் ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திராஷ்டமமாக வருது. இந்த சந்திராஷ்டமமாகப்பட்டது செவ்வாய் பகவானின் நட்சத்திரமாக இருந்தாலும் 2 பாதங்கள் கன்னி ராசியிலும் 2 பாதங்கள் பாத்தீங்கன்னாக்கா துலாம் ராசியும் வருது. இந்த 4 பாதங்களுக்கான சந்திராஷ்டம காலங்களை நம்ம இதுல பதிவிட்டிருக்கோம். இதுக்கு உங்களுக்கான சந்திராஷ்டம நட்சத்திர காலங்கள், அதாவது சித்திரை நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ராசியில் வருதுங்கிறத நீங்க உங்களோட பாதம் எதுன்றது தெரிஞ்சு அந்த பாதங்களுக்கான நேரங்களை தெரிஞ்சு அந்த காலத்துல வரக்கூடிய சந்திராஷ்டம காலம்னு சொல்லக்கூடியதை தவிர்த்து அதன் பிறகு வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சுப நிகழ்வுகளை நீங்க செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பதிவு போட்டு வரோம். தொடர்ந்து இந்த பதிவை பார்த்துக்கிட்டே வாங்க. மேலும் இந்த பதிவின் மூலம் நீங்க பயனடைங்கிறத எங்களோட நோக்கம். அதன்படி உங்களோட சுப நிகழ்வுகளை செஞ்சுக்கிறதுக்கு நீங்க நல்லபடியா செய்து நல்வாழ்வு வாழணும்ன்றதை வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.